ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் மேத்தா நகரில் இருக்குங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வீடு பண்ணியிருக்கோம். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு 24 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குங்க. ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே போட்டாங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கேட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங்க. 17 லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 17 அடி, அகலம் வந்து 9 அடிங்க. நல்லா ஒரு பெரிய செடான் டைப் வெஹிக்கிள் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சம்பு செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் தான் இருக்குது. மேலே நீங்கள் ஃபியூச்சரில் 2 ஃப்ளோர் வரைக்கும் தாராளமாக வந்து பில்டப் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 பேஸ் ஈஸி கனெக்ஷன் இருக்குங்க உங்களுக்கு. பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள். சேஃப்டிக்கு உங்களுக்கு கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டீ குட்லாம் அமைச்சிருக்காங்க. வாங்க வீடு உள்ள போயிட்டு வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீட்டுடைய லிவிங் ஹால் பார்த்துட்டு இருக்கோம். லிவிங் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க. மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்கும் பண்ணி தரோங்க. மாடுலர் கிச்சன், டிவி யூனிட்டு, பூஜை ரூம், கபோர்டு எல்லாமே வுட்லேயே பண்ணி தரோம். கஸ்டமர் சாய்ஸ்க்காக பெட்டிங்கில் வச்சுருக்கோம். நீங்கள் வீடு பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வுட் ஒர்க் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. லிவிங் ஏரியா ஃபுல் ஏரியா. அங்கே இப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். நீங்கள் டைனிங் ஏரியா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கபோர்டு மட்டும் போட்டுக்கலாங்க. இது கிச்சன் வரும். கிச்சனுமே நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு பெரிய கிச்சனாகவே இருக்குது, லென்த்தாகவே. கபோர்டு, லாஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்துடும். கிச்சனுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, கார்டன் செட்டப்போட. கிச்சனுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லு, வுட் டோரும் கொடுத்துருக்காங்க. வாங்க பேலன்ஸ் இருக்க 2 பெட்ரூமே பார்த்துடலாம். இது இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 சைஸில் அமைஞ்சிருக்கு. பின்னாடி வந்து செட் பேக் ஏரியா கொடுத்துருனால நம்ம விண்டோவும் கொடுத்துருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டுங்க, இது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வரும்போது. இதுலேயும் வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, லாஃப்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூமு. ஒரு சைடு வால் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் வாலாக கொடுத்துருக்கு. இதுலேயுமே வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் சைடில் வரும். கபோர்டு, லாஃப்ட் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதுவுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உங்களுக்கு. இது ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு பெட்ரூமு. ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு பெட்ரூம் அதோட கொஞ்சம் சின்னது. இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1200. பில்டப் ஏரியா நியர்பை அதுவும் 1200, 300 கிட்ட ஒரு மேலே 8 ரூமோட சேர்த்தா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000 வருங்க. பக்கத்தில் வந்து 1100 சதுரடி ஒரு வீடு இருக்குது, அது 1 கோடி ரூபா வரும். இங்கேருந்து உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க.